Taste the Daily. தேர்தல் வாக்குறுதியாக வீடுகளை இடிக்க மாட்டோம் என வாக்குறுதி கொடுத்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போலீசாரையும் மாநகராட்சி அதிகாரிகளையும் வைத்து வீடுகளை இடித்து வருவதாக சென்னை துரைப்பாக்கம் பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துரைப்பாக்கம் மகாலட்சுமி தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திமுக மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளை இடித்து வருகின்றனர். வீடுகளை இழந்து பரிதவிக்கும் பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதி என்பதே இல்லை என்றும் மக்களுக்கு எதிரான ஆட்சி நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். கட்டக்கூடாது பாதிப்புன்னு சொல்லியிருந்தா அவங்க ஏன் இந்த இடத்துல கட்டிட்டு போறாங்க? ரெண்டாவது டிபி லைன் எப்படி கொடுத்தீங்க இந்த இடத்துக்கு? ரெண்டாவது வரி எப்படி வாங்குறீங்க? தண்ணி லைன் எப்படி கொடுத்தீங்க? இதெல்லாம் தப்பு தானே. அவங்கள போய் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பதில் இங்கே இடிக்கணும். நாங்கள் ஆகலை உள்ளே போய் எடுக்கவும் விட மாட்டுறாங்க. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவும் எடுக்க விட மாட்டாங்க. ஒரு 6 மாதம் டைம் ஆகுது கொடுத்துருக்கலாம். ஸ்கூல் போன பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வீடு எவ்வளோ பெரிய அநியாயம். எங்களுக்கு கொடுமை எங்களுக்கு வருமா சொல்லுங்க சார். நீதியாது யார் வந்து ஒரு பக்கத்தை எங்களை போய் கேட்கறதா? ஒரு வார்த்தை எங்களை சொல்லக்கூடாது. அவரு சொல்லு இந்த வார்த்தை அது மாதிரி இல்லுங்க போடி சொல்லக்கூடாது. அவரு ஏன் ஓட்டுக்கிறாரு? அவரு சொல்லுங்க. நல்லா தான் நாங்கள் ஓட்டிட்டு போய் ஓட்டு போட்டு போட்டனால சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. சென்னை திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தியாகராய நகரில் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமப்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் 3 மாதங்களுக்கும் மேலாக சிரமப்படுவதாகவும் பாலம் கட்டுமான பணிகள் மெத்தனமாக நடைபெறுவதாகவும் அடிக்கடி வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். சென்னையின் முக்கிய பகுதியாக விளங்கும் இப்பகுதியில் அவல நிலையில் உள்ள இந்த சாலையை ஸ்டாலின் அரசு விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ரோடு ரொம்ப நாளாக நோண்டி போட்டு அப்படியே காவா எடுத்து விட்டு அப்படியே பெண்டிங்கில் அப்படியே நிற்குது. ஒன் வேயில் இப்போ வண்டி போக முடியல, வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் ஒருவேளை ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் லேண்ட்லைன் தொலைபேசி செயல்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேப்பேரியில் உள்ள 8 மாடி கட்டிடங்கள் கொண்ட காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் தினந்தோறும் தொலைபேசி வாயிலாக ஆயிரக்கணக்கானோர் புகார் அளிக்கின்றனர். ஆனால் தற்போது அனைத்து லேண்ட்லைன் தொலைபேசிகளும் செயல்படாததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் துறையில் உள்ள முக்கியமான அலுவலகத்தில் இவ்வளவு பெரிய கோளாறு நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் NRI இடஒதுக்கீட்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 6 பேர் போலி சான்றிதழ் அளித்து MBBS படிப்பில் சேர்ந்தது அம்பலமாகியுள்ளது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையின் ஒரு பகுதியாக மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வுக்குட்படுத்தி சரிபார்ப்பது வழக்கம். அவ்வாறு ஆவணங்களில் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்ததில் நடப்பாண்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்திருந்த 6 பேரின் தூதரக சான்றிதழ்கள் போலியானவை என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 6 பேரும் மருத்துவ கலந்தாய்வில் இனி பங்கேற்பதற்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலி மருத்துவர்கள் அதிகரிப்பது ஒருபுறம் இருக்க, தற்போது மருத்துவ படிப்பில் நுழையும் போதே தில்லுமுள்ளு செய்வது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே பள்ளி தலைமை ஆசிரியர் 10ஆம் வகுப்பு மாணவனை அடித்ததில் கையெலும்பு ஜவ்வு பாதிப்படைந்துள்ளது. பாப்பாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவன் ஜெகன் என்பவர் மாடியில் உள்ள வகுப்பறையை சுத்தம் செய்துள்ளார். அப்போது தவறுதலாக மாடியில் இருந்து தொடைப்பம் கீழே விழுந்த நிலையில் அது தலைமை ஆசிரியர் சந்திரமோகனின் கார் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சந்திரமோகன் மாணவன் ஜெகனை சரமாரியாக அடித்துள்ளார். இதில் மாணவன் ஜெகனுக்கு கையின் எலும்பு ஜவ்வு பாதிப்பு ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
ராமநாதபுரத்தில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் சம்பந்தமில்லாதவர்களுக்கு வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் மழை பெய்ததன் காரணமாக குடியிருப்புக்குள் நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்ற திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் சம்பந்தமில்லாத நபர்களுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திறனற்ற திமுக அமைச்சர் பெயரளவுக்கு வந்து விளம்பரத்திற்காக மட்டும் நிவாரணப் பொருட்களை சம்பந்தமில்லாத நபர்களுக்கு வழங்கி சென்றது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.